வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். ரயில்வே போர்டிலிருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பயந்துட்டு இருந்தோம், இந்த வருஷம் குரூப் டி எக்ஸாம் வந்து பழையது மாதிரி இருக்காது, ஐடிஐ தான் இதோட குவாலிஃபிகேஷனாக இருக்கும், 10th இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. இந்த குரூப் டி எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சிருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் 10th படிக்கல, ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அது எல்லா இன்ஸ்டியூட்டும் கொடுத்தது கிடையாது. என்சிவிடி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் இஷ்யூ பண்ண நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து எப்போ வந்துச்சு, இந்த எக்ஸாம் பற்றின ஷார்ட் நோட்டீஸ் வந்து 23 டிசம்பர் 2024 வந்துச்சு. இதோட ஃபுல் நோட்டீஸ் எப்போ வரும் அப்படின்னா, அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 23 ஜனவரி 2025 இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்ளிகேஷனும் அப்போது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இன்னைக்கு 22ஆம் தேதி, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 21 நாள் இருக்குது உங்களுக்கு நோட்டீஸு வர்றதுக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து 22 February 2025 வந்து லாஸ்ட் டேட்டு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். 32,438 வேக்கன்சி இருக்குது. நம்ம மற்ற எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய வேக்கன்சி தான். லாஸ்ட் இயர் குரூப் டி எக்ஸாமை கம்பேர் பண்ணால் இது வந்து கம்மி தான். இருந்தாலும் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசியாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வேக்கன்சி கொஞ்சம் அதிகம்தான். அதேமாதிரி இதோட காம்படிஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குரூப் டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள். இப்போது நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க, SC/ST இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அந்த CBT-1 நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேலரி எல்லாமே வந்து மற்ற ஏஎல்பி என்டிபிசியை விட கம்மியாக இருந்தாலும் இங்கே ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து இவங்களுக்கு குரூப் டியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா வரும், நிறைய எழுதி மேலே போயிடலாம் ஈஸியாக. ஓகேவா? இதோட எக்ஸாம் CBT-1 பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரல் சயின்ஸ் பாருங்கள், 25 கொஸ்டின். நீங்கள் குரூப் ஏஎல்பிக்கு படித்த, ஜேஇக்கு படித்த அதே தான், என்டிபிசிக்கெலாம் படிக்கிற அதே ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அவ்வளோதான். 25 கொஸ்டின், 25 மார்க்கு. மேக்ஸுக்கு வந்து 25 கொஸ்டின். நம்ம சயின்ஸுக்கும் 25, மேக்ஸுக்கு 25ன்னு நம்ம வந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு அதிக டைம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து மேக்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்கை வந்து நம்ம தரவாக வச்சுக்கணும். நீங்கள் சயின்ஸில் 25 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங்கில் நம்ம ஃபுல் மார்க் அட்டன் பண்ணிடலாம், ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதனால் மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் தப்பு விடவே கூடாது. ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதிலேருந்து 20 கொஸ்டின் வருது. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 வருஷமாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸாமில், ரயில்வே எக்ஸாம்லலாம் அப்படி தான் கேட்டுருந்தாங்க. 2 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மற்ற எக்ஸாம்லலாம் 6 மாதம் அப்படி தான் கேட்பாங்க. நம்ம SSCயாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், 6 மாதத்துலேருந்து 1 இயர் அதுக்குள்ளே தான் கேட்பாங்க. ஆனால் ரயில்வே எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் நம்ம அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது நீங்கள் எதுலனா மேக்ஸ் ரீசனிங் தான். சயின்ஸுக்கு நம்ம ஸ்கோரிசி அகாடமி இங்கக்கூடிய நம்ம ஆப்பில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அது கூடவே ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அதில் அது கூடவே உங்களுக்கு மெட்டீரியலும் இருக்குது. ஓகேவா? மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஃபிசிக்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும் இருக்குது. தமிழில் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனும் ஒரு இதுவும் தமிழில் உங்களுக்கு நான் ரன்னிங் சொல்லியிருப்பேன், நீங்கள் எழுதிக்கிடுங்க. ஃபிசிக்ஸுக்கு இங்கிலீஷில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் PDF வந்து அப்படி இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் அதை படித்தா போதும். ஓகேவா? அப்போது ஜென்ரல் சயின்ஸுக்கு அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். பயாலஜி நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. பயாலஜி அதில் கிளாஸ் இல்லை, இப்போதைக்கு இல்லை அதில் கிளாஸ். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்குது. ஃபிசிக்ஸ் பேட்சும் கெமிஸ்ட்ரி பேட்சும் இருக்குது. மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்க்காதீங்க, ஏதாவது பெய்டு கோர்ஸும் வாங்கிக்கோங்க.
நம்ம இதில் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் பெய்டு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி கொஞ்சமாவது சொல்கிறது புரியுது அப்படின்னா நீங்கள் ஹிந்தியில் வாங்குறது பெஸ்ட்டு. அவங்க நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. நம்ம எழுதும்போதே நமக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு லைட்டாக நமக்கு அவங்க பேசுகிறது புரியுது அப்படின்னாலே நமக்கு வந்து அவங்க நடத்துகிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இங்கிலீஷில் தான் அந்த டெக்னிக்கல் வேர்டு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. அதனால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் மேக்ஸ் ரீசனிங்லாம் ஹிந்தி வீடியோ பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு கொஞ்சமும் புரியாது அப்படின்னா நீங்கள் தமிழில் ஏதாவது ஒரு நல்ல சேனலில் மேக்ஸ் ரீசனிங் வாங்கிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஸ்பீடி அப்படின்னு ஒரு ஆப், ஒரு இது இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் புக் இருக்குது ஸ்பீடி. இன்னொன்று வந்து எஜுடெரியா அப்படின்னு இருக்குது. எஜுடெரா. ஓகேவா? எஜுடெரான்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடின்னு இருக்குது. ஸ்பீடி டிஒய்யா டிஐயான்னு தெரியல, ஸ்பீடி. ஓகேவா? ஸ்பீடி, எஜுடெரா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? ரெண்டையும் வாங்கி வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க, டைம் முடியாது. ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஏதாவது ஒன்று 1 இயர் புக்கு அப்படி இல்லைன்னா 6 மந்த் அந்த மாதிரி வாங்கிட்டு படிச்சிருங்க. ஓகேவா? நம்மளோட இந்த சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் ஸ்கோர்சி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப் லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதேமாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.